So next problem பார்க்கலாம். So limit x tends to 0 cosecant x minus 1 by x. So இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறேன். So we know cosecant x which is equal to 1 divided by sin x. ஸோ அப்போ அந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நான் 0 போட்டேன் அப்படின்னா sin 0 0, அப்போ cosecant 0 which is equal to infinite. So it becomes infinite minus எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் 0 போட்டேன் அப்படின்னா ஸோ அகெயின் இன்ஃபைனைட். ஸோ இப்போ இன்ஃபைனைட் மைனஸ் இன்ஃபைனைட் ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்மை நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ cosecant x நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 by sin x அப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ 1 by sin x minus 1 divided by x. So that is equal to limit x tends to 0. ஸோ இந்த எக்ஸை நான் LCM கிராஸ் பண்ணுறேன். இப்போ x minus sin x divided by x into sin x. ஸோ இப்போ நான் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 0 அண்ட் சைன் 0 பிகம் 0. ஸோ நியூமரேட்டரில் எனக்கு 0 மைனஸ் 0 0, டினாமினேட்டரில் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 0. ஸோ 0 by 0 ஃபார்மேட் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ லிமிட் x tends to 0. ஸோ நியூமரேட்டர் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 தெரியும், மைனஸ் சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தட் இஸ் இது வந்து என்ன மெத்தடில் இருக்குதுன்னு பாருங்கள், யூவி மெத்தடில் இருக்குது. தட் இஸ் இதுவும் ஒரு சைன் டேம், இதுவும் ஒரு சைன் டேம். அப்போ u into v. ஸோ அப்போ u into v நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா u into v டேஷ் ப்ளஸ் v into u டேஷ்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் எக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் எக்ஸை வந்து நான் எதுவுமே பண்ணலை. ஸோ சைன் எக்ஸை மட்டும் நான் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு காஸ் எக்ஸ்னு தெரியும். தென் நெக்ஸ்ட் v, தட் இஸ் சைன் எக்ஸ் டேம் அப்படியே வச்சுக்கிறேன். தென் u டேஷ், தட் இஸ் எக்ஸை மட்டும் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஸோ 1ன்னு தெரியும். ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த காஸ் 0, தட் இஸ் காஸ் 0வோட வேல்யூ வந்து எனக்கு 1ன்னு தெரியும். ஸோ அப்போ 1 மைனஸ் 1 என்னோடய நியூமரேட்டரில் 0 டிவைடட் பை இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக எனக்கு 0 ஆயிரும். இங்கே சைன் 0வோட வேல்யூ வந்து எனக்கு 0. ஸோ 0 + 0 தட் இஸ் 0 ஃபார்மேட். அப்போ 0 by 0 ஃபார்மேட் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது அகெயின் வந்து நான் ஒன் டைம் வந்து என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா லிமிட் x tends to 0. ஸோ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2 கன்வெர்ட் ஆகி ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் சைன் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ கீழே டினாமினேட்டரில் பார்த்தோன்னா ஸோ இது ஒரு யூவி மெத்தட், இது எக்ஸ் டேம், இது காஸ் எக்ஸ் டேம், இது ரெண்டு மல்டிபிள் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு எக்ஸ் டேம்ஸும் எனக்கு மல்டிபிள் இருந்து அதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ யூவி மெத்தட் அப்ளை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். அண்ட் தென் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் இந்த சைன் எக்ஸ் டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறேன். என்னோடய சைன் 0 வந்து 0 தெரியும். ஸோ இப்போ இந்த டேம் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறப்ப இந்த டேமோட வேல்யூ 1 வரும், இந்த டேமோட வேல்யூ 1 வரும். தட் இஸ் 0 டிவைடட் பை 2ன்னு இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்னோடய ஃபைனல் ஆன்சர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லிமிட் x tends to 0 x பவர் sin x. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுங்கள். அண்ட் சைன் 0 போட்டோம் அப்படின்னா 0, தட் இஸ் 0 by 0 பவர் 0 ஃபார்மேட் இருக்குது. இந்த மாதிரி பவர் டேர்ம்ஸில் இருந்ததுனாலே நான் என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன், லான் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு சைடும் நீங்கள் என்ன பண்ணணும், லான் அப்ளை பண்ணணும். ஸோ லெட் y which is equal to limit x tends to 0 x பவர் sin x. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லான் அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ லான் y that is equal to limit x tends to 0 ln of x பவரில் sin x. ஸோ இப்போ என்ன ln m பவர் n. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், sin x முன்னாடி கொண்டு வரேன். ஸோ இப்போ லிமிட் x tends to 0 sin x into ln of x. ஓகேவா? ஸோ ln 0ன்றது இன்ஃபைனைட் அண்ட் sin x 0ன்றது 0. ஸோ 0 into இன்ஃபைனைட் ஃபார்மேட். ஸோ இதை நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய சைன் எக்ஸை நான் என்ன பண்ணுறேன், டினாமினேட்டருக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ டினாமினேட்டருக்கு மூவ் பண்ணேன் அப்படின்னா 1 by sin x அப்படின்னு இருக்கும். ஸோ ln x divided by cosecant x. ஓகேவா? ஸோ ln x divided by cosecant x ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம என்னென்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ln 0 அப்ளை பண்ணுறேன். ஸோ ln 0ன்றது எனக்கு இன்ஃபைனைட் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் தென் cosecant 0, இந்த cosecant 0ன்னு அப்ளை பண்ணுறப்ப அதுவும் எனக்கு இன்ஃபினிட் பை ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்போ இன்ஃபினிட் டிவைட் பை இன்ஃபினிட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூமரேட்டர் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை எக்ஸ், ln x பண்ணால் 1 by x தெரியும். ஸோ cosecant x இருக்குது. cosecant x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா ஸோ நம்ம டேபிள் ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா படிச்சிருந்தோம். ஸோ பேலன்ஸ் இருக்க டைம் cosecant x cot x மட்டும் தான் இருக்கும்.
இருக்கும். ஸோ ஒரு மைனஸ் லெஃப்ட்டில் இருக்கும். அதனால் cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant x இன்ட்டு cot x. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 1/x cosecant x வந்து மைனஸ் 1/sin x, cot x வந்து cos x divided by sin x, which is equal to 1/x divided by minus cos x divided by sin square x. ஸோ இப்போ அந்த sin square x நியூமரேட்டர் வந்தது அப்படின்னா sin square x divided by, ஸோ மைனஸ் sin square x divided by x into cos x. ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லிமிட் x equal to 0, that is sin 0, இதோட வேல்யூ வந்து 0 தான் இருக்கும். அண்ட் தென் டினாமினேட்டர் பார்த்தோன்னா எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்னோட டேர்ம் 0, இப்போ 0/0 ஃபார்மேட். ஸோ அப்போ அகைன் நான் இதை என்ன பண்ணணும், ஒன் டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அகைன் இதை ஒன் டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் சம்திங் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இருந்தது அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயருங்கிறத நம்ம 2xன்னு எழுதுவோம். ஸோ அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இருந்ததுன்னா 2 into x plus 1 அப்படின்னு எழுதுவோம். அண்ட் அகெயின் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குதோ அந்த டைம் அகெயின் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது, அதை நான் sin x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போ sin x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நான் அதை 2 into sin x அப்படின்னு நான் எழுதலாம். 2 into sin x the whole power 1 இருக்கும். அண்ட் அகைன் எக்ஸ் இருக்க இடத்துல sin x இருக்கிறதுனால இது ஒன் டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். ஸோ அப்போ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x தெரியும். அப்போ sin x ஸ்கொயரை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 into sin x cos x கிடைக்குது. ஸோ அப்போ அந்த sin ஸ்கொயர் x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 2 into sin x into cos x அப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் வந்து எனக்கு uv மெத்தட். ஸோ இது u அண்ட் இது v. ஸோ அப்போ x into cos x பண்ண மைனஸ் sin x ப்ளஸ் cos x அப்படி இருக்கட்டும். ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அகைன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 0 அப்படின்ற டேம் அப்ளை பண்ணுறேன். ஸோ 0 அப்ளை பண்ண அப்படின்னா sin 0 become 0. ஸோ அப்போ நியூமரேட்டர் டேம் ஃபுல்லாக எனக்கு கம்ப்ளீட்டாக 0 ஆயிடுது. அண்ட் டினாமினேட்டர் டேம் பார்க்குறேன். ஸோ இந்த டினாமினேட்டர் டேமில் எக்ஸுக்கு பதிலாக நான் 0 அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 0 போட்டேன்னா இந்த டேம் கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். இந்த cos 0க்கு பதிலாக என்னோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ ஆக்சுவலாக எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னா 0 divided by 1 அப்படின்றது நான் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப கிடைக்குது. ஸோ அப்போ எனிதிங் தட் இஸ் 0 divided by 1 அப்படின்றது நம்மளுக்கு ஆன்சர் 0 தான். ஓகேவா? பட் நாம் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ln y அப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் என்னோட ln of y that is equal to 0. இதுதான் நம்மளோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு வேண்டிய ஆன்சர் என்னன்னா y is equal to தான் நாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ln நான் ஈக்குவல் டு கொண்டு போகிறப்ப e பவரில் வரும். ஸோ இப்போ e power 0 which is equal to 1. therefore y which is equal to 1. ஸோ இதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஓகே.